என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த ஏகாதசியினுடைய சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் நீ எதிர்பார்த்த நிகழ்வு ஒன்று நடக்கப் போகிறது. வெற்றியோடு வந்த தாயை உள்ளே அழைப்பாயா? உனக்கான வெற்றி செய்தி கொண்டு வந்த இந்த தாயை நிச்சயமாக அன்போடு அழைத்தால் நானும் மனமகிழ்ச்சியோடு உன்னை தேடி வந்து விடுவேன். உனக்காக இந்த தாய் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை மன நிம்மதிப்படுத்தும், எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும். எந்த நாளும் என் பிள்ளை கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியானதொரு நியதியை நிச்சயமாக கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்காமல் அம்மாவினுடைய வார்த்தைகளை கேட்டு உனக்கானதாக நீ மாற்றிக்கொள். உன் வாழ்க்கையில் உனக்கு நான் என்ன தர நினைக்கிறேனோ அதை எல்லாமும் சரியான நேரத்தில் முறையாக உனக்கு நான் கொடுத்து விடுவேன். எந்த நாளிலும் நல்லதே நடக்கும். இன்று ஆஷாட ஏகாதசியினுடைய இந்த சனிக்கிழமையினுடைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற வெற்றி ஒன்றை உனக்கு நிச்சயமாக கொடுக்க போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தருணத்தை எப்பொழுதும் சரியாக உனக்கு சாதகமாக உருவாக்க வேண்டிய நேரம் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து இனிமேலும் நாம் கலங்க ஒன்றுமில்லை. நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாமும் நாம் கவனத்தில் கொண்டு தீமைகளை எல்லாமும் வேறறுக்கும் பக்குவம் கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உடனிருந்து சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாமும் நினைத்து கலங்காதே. உனக்கு தேவையில்லை என்பதை பொறுத்துதான் நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டுமே தவிர ஒருவர் சொல்லிவிட்டாரே என்பதற்காகவெல்லாமும் நீ கலங்கி நிற்காதே. உனக்காக நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான காலமும் நேரமும் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கே என்று சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நின்று நான் பேச நினைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள். உடனிருந்து நான் உனக்கு நடத்துவதை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள தயாராகும். உனக்கு இந்த தாயினுடைய அன்போடும் அரவணைப்போடும் கிடைக்க பெறுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை மனமகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். எந்த இடத்திலும் விட்டுவிடாத ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. மனமுடைந்து விடாமல் மனதில் நாம் எப்பொழுதும் தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி சுமக்காமல் தாய் தருகின்ற விஷயங்களை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் நமக்கு எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் உனக்கு வெற்றியை நான் பரிசாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். கனவிலும் நினைத்து பார்த்திடாத சில விஷயங்கள் இந்த வாழ்க்கை நடத்தி முடித்த பொழுது நீ எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்து வந்தாயானால் இனி நடக்கப் போவது என்னவென்று நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த ஒரு சூழ்நிலையையும் நாம் சரியாக கவனத்தில் கொண்டோமானால் நமக்கு நடப்பது நல்ல விஷயமாக மாறுவதை நீயே கண்கூடாக கண்டுகொள்வாய். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கான மாற்றங்களையும் மகிழ்ச்சியையும் உறுதியாக கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. என்னதான் நடக்கும் என்று நாம் யோசித்தாலும், எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும் என்பதனை நாம் சிந்தித்தாலும், நாம் கவனமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நமக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளும் நான் இருக்கிறேன், எந்த நாளும் நான் வருகிறேன் என்பதனை எல்லாம் நீ உறுதி செய்யும் இந்த காலம் மட்டும் இனி உனக்கு என்றும் என்றென்றும் மகிழ்ச்சியான பல விஷயங்கள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனதில் நல்ல எண்ணங்களை நாம் சேர்த்து வைக்கிறோம். மனதில் எப்பொழுதும் நல்ல திருப்பங்களை கொண்டு நாம் வாழ்ந்து வருகிறோம். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையையும் புரிந்து கொண்டு நாம் தெளிவாக வாழ
பெருமகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள துணிகிறோம். அத்தனையும் நமக்கு வேண்டியதை உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனை விஷயங்களையும் நீ நினைத்தது போல திசை திருப்ப முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கும் காலங்கள் முழுமையும் என் பிள்ளை நீ தேடி தேடி உனக்கானதாக எப்பொழுதும் மாற்றுவதற்கு நீ சரியாக துணிந்து நிற்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு என்றும் உனக்கு நான் துணையாக வருவதை முதலில் நீ ஏற்றுக்கொள். என்றும் என்றென்றும் உனக்கு நான் உறுதுணையாக வருவதை நீ புரிந்து கொள். நடப்பது எல்லாமும் நல்லதற்கே என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இதிலிருந்து உனக்கு எல்லா விஷயங்களும் முழுக்க முழுக்க சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ கைவிட்டு நின்ற விஷயங்கள், இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டாம் என்று நின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க இனிமேல் சரியாக உணருவாய் என்பதனையும் மறக்காது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன் விருப்பங்களை எல்லாமும் ஒவ்வொன்றாக வழி நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று மாற்றி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காது. எல்லா நாளிலும் நான் இருப்பதை நீ இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்கென வரும் இந்த தாய் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கும் உண்மைகளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்று இங்கே உனக்கென இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுது தெரிந்து கொள்கிறாயோ, உன்னை சுற்றி நடப்பதை எல்லாமும் எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ, அப்பொழுது இந்த வாழ்க்கை நீ கேட்டதை எல்லாமும் உனக்கு சரியாக தந்துவிடும். உன் விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு கட்டாயமாக கை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் உன்னை இங்கு கட்டுப்படுத்த முடியாது. யாரும் உன்னை இங்கு அவ்வளவு சுலபமாக அவர்கள் நினைத்தது போல மாற்றிவிட முடியாது. நீ நினைத்தால் மட்டும்தான் இங்கு எதுவும் நடக்கும். நீ நினைத்தால் மட்டும்தான் இங்கு எந்த விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மாற்றப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கலங்கி நின்று இந்த வாழ்க்கையில் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடாதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கட்டாயமாக புரிந்து கொள். உன்னோடு நின்று நான் பேசுவதை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள். என்ன நடக்க காத்திருக்கிறதோ அது நிச்சயமாக சரியாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரமும் இனி உனக்கு எப்பொழுதும் நம்பிக்கைக்குரிய வெற்றியை சரியாக கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். எல்லாமுமாக உனக்கு நான் வரும் பொழுதும், எல்லாமுமாக நான் உன்னை தொடரும் பொழுதும் இனி உன்னோடு நின்று இந்த வராகி கை கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வாழும் நாட்கள் இனி என்றுமே என்றென்றுமே உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய். எந்த ஒரு சந்தோஷத்தையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கிடைக்கிறதோ, நான் வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறதோ அதை எல்லாமும் நீ எந்த நாளிலும் முழுமையோடு புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு மிகச்சரியான சந்தோஷத்தை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு என் வாழ்க்கை, இந்த தெய்வத்தினுடைய வாழ்க்கை தன் பிள்ளையோடு தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி எதையும் நீ யோசித்து வருந்தி கொண்டிருக்காது. எந்த ஒரு விஷயத்தினாலும் நீ கலங்கி துடிக்காதே. உனக்காக நான் வருவதை உறுதி செய்த பிறகு நீ எப்பொழுதும் வருத்தம் கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொள். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ அதிகமாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள். தேவையில்லாத யோசனைகளோடு இந்த வாழ்க்கை நீ தொலைத்தது போதாதா? இனிமேல் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ எப்பொழுதும் உத்திரவாதப்படுத்து.
உனக்கு நான் சொல்லும் விஷயங்களை எப்பொழுதும் நீ கவனமாக உறுதிப்படுத்து. என்ன நடந்தாலும் சரி, இவை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலையானாலும் எதிர்கொண்டு வாழ பழகு. எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்பதனை நம்பு. என் பிள்ளைக்கு அத்தனை மனதைரியத்தை நான் கொடுத்திருக்கிறேன். அத்தனை விஷயங்களையும் தாயாக நான் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இனி உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் தெரிந்தும் புரிந்தும் உனக்கே என்றும் நான் எந்த நாளும் கை கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல தேவைகளோடும் பல சூழ்நிலைகளோடும் நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளையும் நீ இழக்க வேண்டாம். உனக்காக நின்று நான் எப்பொழுதும் பேசுகின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். நான் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் இனி உன் கண் முன்னால் நின்று நான் சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள். வராகி என்பவள் உனக்குரிய தெய்வமாக இந்த வாழ்க்கையில் உன்னை மாற்றும் நம்பிக்கைக்குரிய தெய்வமாக இருக்கும் பொழுது நீ எதையுமே எப்பொழுதும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும். இத்தனை நாளும் என் பிள்ளை இழந்ததை எல்லாமும் சேர்த்து வைத்த ஒரு நம்பிக்கையை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நாளிலும் நாம் நமக்காக வாழும் ஒரு வாழ்க்கையை எண்ணி நீ எப்பொழுதும் மனம் வருந்தி நிற்காதே. உன்னோடு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் இனி ஒட்டு மொத்தமாக இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய இந்த மாற்றம் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற இந்த விஷயம் என்று ஒவ்வொன்றையும் இனிமேல் நீ கவனமாக புரிந்து கொள்வாய். எந்த காலமும் எந்த நேரமும் இனி உனக்கு கொடுக்கும் உண்மைகளை நிச்சயமாக எடுத்து சொல்லும் அல்லவா. உனக்கு தருகின்ற நன்மைகளை நிச்சயமாக என்னவென்று கொடுக்கும் அல்லவா. இதனை எல்லாமும் நீ உணரும் பொழுது, இதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு எல்லா தருணங்களும் சரியாக கிடைக்கப் பெறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன் தாயிருந்து உனக்கு சொல்லும் இந்த நேரம் அத்தனையும் இனி உன்னை சரியாக மீட்டெடுக்க வருவதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். எதிர்பார்த்து நின்று இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏமாற்றம் அடைந்தது போதும். இனிமேல் நடக்கும் விஷயங்களை நம்பிக்கையோடு நீ நல்லபடியாக மாற்றிக்கொள். உனக்கு என்ன நடக்க இருக்கிறதோ அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள். நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் இனி கொடுக்கும். ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக இனி உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறக்காது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதனை எல்லாமும் நினைத்து கலங்காது. நடப்பதை அம்மா நடத்துகிறாள் எனும் பொழுது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள். வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மையிலும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள். சுற்றி இருப்பவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நினைத்து நீ பதறாதே. உன் மனது என்ன சிந்திக்கிறதோ, உன் மனது எதை பற்றி யோசிக்கிறதோ அதை எல்லாமும் நீ ஒவ்வொன்றாக கணக்கில் வைத்துக்கொள். நீ நினைப்பதும் நடப்பதும் எப்படி இருக்கிறது, நீ யோசிப்பதும் உனக்கு கிடைப்பதும் எப்படி இருக்கிறது என்று சற்று நீ கவனமாக சிந்தித்து பார்த்தால் இவை எல்லாமுமே உனக்கு சரியாக புரிந்துவிடும். இவை எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்துவிடும் என்பதனை நீ மறக்காது. என்றுமே என்றென்றுமே நான் வருகின்ற இந்த வேதனைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லும் பொழுது நீ எல்லாவற்றையும் சரியாக தெரிந்து கொள்வாய். எல்லா நேரமும்
இந்த வாழ்க்கையை பற்றிய யதார்த்தங்களை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலம் என் பிள்ளை தொலைத்ததை எல்லாமும் நான் உனக்கு மீட்டு கொடுக்க வருவேன். என் பிள்ளை இழந்ததை எல்லாமும் உனக்கென்று கொடுக்க அம்மா வருவேன். அதுபோல நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் நீ கவனம் செலுத்தினால் போதும். இதை தாண்டி வேறெதுவும் இந்த வாழ்க்கையில் நடந்து விடாது. உன்னை தாண்டி வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றி விடாது என்பதனை நீ புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் தேற்றி விடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் மாற்றி விடுவேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உனக்கு நான் நிச்சயமாக கை கொடுத்து உதவி செய்வேன் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருப்பவர்களை நாம் எப்பொழுதும் நம்மோடு கவனத்தில் கொண்டு நமக்காக மன தெளிவு கொண்டு நல்லது நடத்த நாம் வருகின்ற இந்த பொழுதுகள் இனி உன்னை எப்பொழுதும் ஆனந்தமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை எந்த நாளிலும் மன தெளிவோடு இருக்கச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. என்றுமே என்றென்றுமே நான் இருப்பது போல, அம்மா சொல்வது போல உனக்கும் பல நன்மைகள் நீ நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி நான் வந்து கொடுக்கும் இந்த விஷயங்களோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ முற்றிலுமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். அது போதும், இது ஒன்று போதும். இதனை நீ உணர்ந்து கொள்கிறாய் என்பதை, உனக்கு நான் நல்லதை நடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்கிறாய் என்பதை உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான். இந்த வெற்றியோடு எதையும் என் பிள்ளை தாண்டி நீ உனக்கு நடக்கும் இந்த சூழ்நிலைகளை புரிந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நாளிலும் உனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலம் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் என் பிள்ளையை தலை நிமிரச் செய்யும் என்பதனை நீ மறக்காதே. தலை நிமிர்ந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே. இனி எந்த நாளும் என் பிள்ளை நீ சிந்திப்பது போல உனக்கு சில சரியான உண்மைகள் நடக்கப் போகிறது. மிகச் சரியான தெளிவும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறக்காதே. கலங்காமல் இரு. வாழ்க்கையில் நடப்பதை எல்லாமும் நான் சரியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையிலும் என் பிள்ளை நீ உனக்கு வேண்டிய அத்தனை காரியங்களையும் நிகழ்த்தி காட்டுவாய் என்பதனை மறக்காதே. உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீ தலை நிமிர்ந்து முன்னின்று வெற்றி பெற்று காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தேவையான விஷயங்களோடு உன்னை தேற்றும் இந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் உனக்கு கை கொடுத்து உதவி செய்யும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி சொல்ல சொல்ல இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள். ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். எல்லையற்ற மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளும் நான் இருப்பதோடு நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். நான் வருவதோடு எதையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள நீ கற்றுக்கொள். இது போதும் என்று நிலைக்கும் அளவிற்கு இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லா திருப்பங்களையும் சரியாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்காதே. தயங்காமல் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னெடுத்துச் செல். உன்னை அன்போடு அழைக்கவும் உனக்கான விஷயங்களை நம்பிக்கையோடு கொடுக்கவும் என்றும் நான் இருக்கும் பொழுது இனி எதையுமே நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே.
உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.